வீடு மனைகளை வாங்குவோரின் எண்ணிக்கை நாள்தோறும் அதிகரித்து வரும் நிலையில் ரியல் எஸ்டேட் துறையில் நடைபெறும் முறைகேடுகளும் அதிகரித்து வருவதாக கூறப்படுகிறது. எனவே இத்தகைய சொத்துக்களை வாங்குவதற்கு முன்னர் சட்ட ஆலோசனை என்பது மிகவும் முக்கியம் என வலியுறுத்துகின்றனர் அத்துறையின் வல்லுநர்கள். ஒருவரது சொந்த ஊரிலோ வசிப்பிடத்திற்கு அருகிலோ மனை வாங்கும்போது அந்த இடம் யாருடையது, அந்த இடத்தின் உரிமையாளருக்கு எத்தனை வாரிசுகள், குறிப்பிட்ட இடம் அடமானத்தில் உள்ளதா என்பதை எளிதில் அறிய வாய்ப்புண்டு. அறிமுகம் இல்லாத இடங்களில் வீடு மனை வாங்க நேர்ந்தால் பின்னாளில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் முன்னதாகவே தவிர்க்க சட்ட ஆலோசனை உதவுமோ என்ற கேள்வி எழுகிறது. கண்டிப்பாக சட்ட ஆலோசனை வீடு மனை வாங்குறதுக்கு முன்னாடி அவசியம். என்ன காரணம்னா, இது ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஃபீல்டு இன்னைக்கு. ஸோ இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. நாங்கள் சொன்ன மாதிரி ஓனரை சந்தித்து விலை பேசி அதிலேருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு படியாக கடைசியாக பத்திரப்பதிவு முடிகிற வரைக்கும் இதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது. சட்ட ஆலோசனை இல்லாமல் நீங்கள் டீல் பண்ணும் பட்சத்தில் எங்கேயாவது ஒரு தவறு நடக்கும்போது அதோட பிரச்சனைகள் கான்சிக்வன்ஸ் சொல்கிறோம் இல்லையா, மிக அதிகம். அதோடு நாம் வாங்க இருக்கும் இடம் குடியிருப்புக்கு ஏற்றதா, அந்த இடத்திற்குண்டான பத்திரங்கள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை சட்ட ஆலோசகரிடம் காண்பித்து சரிபார்ப்பது மிகவும் முக்கியம். இதற்கு காரணம் இருக்கிறது என்கிறார்கள் வழக்கறிஞர்கள். நீங்கள் ஒரு கிரை பத்திரம் பண்ணுறீங்க, ஒரு சிறு சர்வே நம்பரில் ஒரு பிழை ஏற்பட்டால், ஒரு நம்பரில் ஒரு பிழை ஏற்பட்டால் கூட அது உங்கள் சொத்தை எல்லாம் போயிடும். 110க்கு பதிலாக நீங்கள் 120ன்னு அடிச்சிட்டிங்கன்னா அந்த பத்திரத்தினால உங்களுக்கு எந்த பலனும் கிடைக்க போகிறதில்ல. அது 120க்கு உண்டான சொத்தாயிடும். சர்வே நம்பர் 120க்கு உண்டான சொத்தாயிடும். இது வெறும் டைப்போகிராஃபிக்கல் தட்டச்சு பிழை நீங்கள் எடுத்துக்க முடியாது. அதை சரி செய்யணும்னா திருத்தல் பத்திரம் போடணும். திருத்தல் பத்திரம் போடணும்னா உங்களுக்கு கிரைம் செய்த நபர் தான் செஞ்சு கொடுக்க முடியும். திரும்ப அதே மாதிரி கிரைய மாதிரி ஒரு ப்ராசஸ் செய்யணும். தவறான தகவல்களுடன் பத்திரப்பதிவு செய்யப்பட்ட சொத்தால் சில நேரங்களில் அந்த சொத்தின் உரிமை கிடைக்காமல் போவதுடன் அதை சரி செய்யலாம் என பின்னாளில் களம் இறங்கினால் அப்போது அதற்கான செலவு மேலும் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறார்கள் சட்டம் படித்தவர்கள். ஏற்கனவே கிரைப்பதிவுக்கும் இன்னைக்கு நீங்கள் திருத்தல் பத்திரப்பதிவு செய்யறதுக்கும் காலதாமதம் ஏற்பட்டு அரசின் வழிகாட்டி மதிப்பெண் கைட்லைன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிடுதுன்னா அந்த வித்தியாசத்துக்கு நீங்கள் 7+1 8% முத்திரை தீர்வு போடணும். ஸோ இது மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. இப்போ எப்படி ஒரு உடல்நலக்குறைவோ ஒரு விஷயத்துக்கோ நம்ம டாக்டர் ஹெல்த் செக் பார்க்குறோமோ, அதே மாதிரி சொத்து வாங்குறதுக்கு முன்னாடி டெஃபினட்டாக தகுந்த சட்ட ஆலோசகர் உதவி பெற்று அந்த கைடன்ஸில் வாங்குறத நாளைக்கு பிரச்சனைகளை அவாய்ட் பண்ணலாம். இது மட்டுமல்ல, சொத்து வாங்கும் இடம், ஊர் போன்றவை பொறுத்தும் சொத்து வாங்கும் நபர் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியுள்ளது. காரணம், சொத்து பதிவு முறை மட்டுமல்ல, அவற்றுக்கான கட்டணமும் கூட மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடுகிறது. இதனை கருத்தில் கொண்டு மாவட்டத்திற்கு மாவட்டம் அல்லது சிறப்பு சலுகை பெற்ற இடம் என வேறு வகையிலான அடிப்படையில் மாற்றங்கள் எதுவும் இருக்குமோ என்ற சந்தேகம் பலருக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கணும்னா இப்போ அட்லீஸ்ட் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னையில் இருக்க நடைமுறைகள், பேசிக்கான நடைமுறைகள் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒன்று தான். நகரம் கிராமம் வித்தியாசம் கிடையாது. என்ன அங்கே பட்டா பெறும் முறைகள் வேறுபடும், பத்திரப்பதிவு செய்கிற முறைகள் வேறுபடும், விலங்கு சான்றிதழ் ஒரு ஆஃபீஸில் தர முறைகளோ இல்லை கால அவகாசங்களை பொறுத்தவரைக்கும் வேறுபடும். தவிர நீங்கள் ஒரு சொத்து வாங்கணும், இல்லை ஒரு சொத்து வாங்கிட்டீங்க அதில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுடுச்சுன்னா இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் தான். சென்னையில் ஒரு சொத்து வாங்கும்போது என்ன விஷயங்கள் அம்சங்கள் நம்ம பார்க்கணுமோ அதே தான் வெளியும் பார்க்கணும். ஸோ பேசிக்காக இந்த விஷயங்களும் ஒன்று தான். ஒரு சொத்து வாங்கிட்ட பிறகு பிரச்சனை அப்படின்னும் போது நம்ம நீதிமன்ற காவல்துறை இல்லை நீதிமன்றத்துக்கு போகிற விஷயங்கள் பேசிக் விஷயங்கள் ஒன்று தான். பல லட்சங்கள் செலவு செய்து ஒரு சொத்து வாங்கும்போது சில ஆயிரம் வழக்கறிஞருக்கு செலவு செய்து சிக்கல் இல்லாமல் இருக்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வது பின்னாளில் நிம்மதியாக இருக்க உதவும். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் வேல் சங்கருடன் கௌசல்யா.